ஹாய் ஹலோ உலகெங்கில் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பா கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் RS துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி, சசிகுமார், சமுத்திரகனி, உன்னி முகுந்தன், வடிவுகரசி, RV உதயகுமார், மயம் கோபி, ரோஷினி ஹரிப்பிரியன், பிரிகுடா, ரேவதி சர்மா, சிவாடா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கருடன் படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். தேனி மாவட்டம் கோம்பையில் நடக்கிற கதை. அங்க வாழையடி வாழையா ஜமீன் பரம்பரையில் கடைசி வாரிசில் இருக்கிறவங்க தான் வடிவுகரசி. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் உன்னி முகுந்தன். உன்னி முகுந்தனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார், இயக்குனர் சசிகுமார். அதே மாதிரி உன்னி முகுந்தன் சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து சூரி சின்ன வயசா இருக்கும்போது காப்பாத்துறாப்புல. ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஆகுது. யாரு என்னன்னு விசாரிக்கும் போது சூரிய நான் ஒரு அனாதை, இங்கதான் கோயில் மண்டபத்தில் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு போது சொல்லும்போது, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா வடிவுகட்சி பார்த்துட்டு, நீ இதுக்கப்புறம் அனாதை இல்லப்பா, எங்க வீட்டில் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொக்கன்னு பேர் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கோயிலுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய சொத்தெல்லாம் கோயில் பேர்ல எழுதி வச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்காப்ல. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் சொத்தை ஆட்டை போறதுக்காக RV உதயகுமார் அறநிலையத்துறை மினிஸ்டரா வராப்ல. இப்போ எல்லாமே விசாரிச்சுட்டு இந்த லேண்டை அபகரிக்கணும்னாக்கா இந்த ஃபேமிலி தான் வடிவுகட்சி ஃபேமிலி தான் அந்த கோயில் தர்மகர்த்தா இருக்காங்க. அவங்கள போயிட்டு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணோம்னா ஆட்டை போட்டலான்னு சொல்லி கூட இருக்கிற எல்லாருமே ஐடியா கொடுத்தோன்னே, இப்போ RV உதயகுமார் அந்த கோயில் நிலத்தை அபகரிச்சாரா, இல்லை சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரி, வடிவுகட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயில் நிலத்தை காப்பாற்றினாங்களா அப்படின்றது மீறி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னது பார்ப்போம். பேசிக்காக பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தினுடைய சக்தி. ஸோ இப்போ பூமிக்குள்ளார மிகப்பெரிய சக்தியாக நம்ம நம்புறது என்னன்னா மண், பெண், பொன். ஸோ இந்த மூணுனுடைய அடிப்படையில் தான் இந்த கதையை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ தளபதியில் பார்த்தீங்கன்னா ரஜினி, தீனாவில் அஜித். அதே மாதிரி இந்த படத்தில் உன்னி முகுந்தனுக்கு ரைட் ஹேண்டா விஸ்வாசியா சூரிய ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. ஸோ இது மொத்தத்துக்குமே ஒரு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஃபாதர் மாதிரி மகாபாரத கதை. அந்த கதையில் கர்ணன் கேரக்டர் எப்படி வடிவமைச்சாங்களோ அதே மாதிரி பேட்டர்ன்லேயே இயக்குனர் செந்தில் குமார் சூரிய கேரக்டர் வடிவமைச்சிருக்காப்புல. ரொம்ப வெறித்தனமான ஆக்ரோஷமான ஒரு புது சூர்யா. நீங்கள் ஏற்கனவே விடுதலை படத்தில் பார்த்த சூரியக்கும் இந்த படத்தில் பார்க்குற சூரியக்குமே அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ரொம்ப பிரமாதமாக வெறித்தனமானு சொல்லலாம். எப்படி பிதாமகன் விக்ரம் அந்த கேரக்டரைசேஷன் கொடுக்கும்போது ஃபைட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை மறந்து ஒரு மிருகத்தினுடைய வேட்டையாடுற அந்த குணாதிசயங்களோட ஃபைட் பண்ணுவாரோ அதை மாதிரி 100% இதில் சூரிய நம்மளால் பார்க்க முடியாது. ஃபைட்டுன்னு ஆரம்பிக்கும் போது அந்த கோபம் குறையாமல் ஸ்டன் மாஸ்டருடைய கம்போசிஷனில் ரொம்ப சூப்பராக டைரக்டர் பிளான் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காப்புல. வருடா சூரிய பார்த்துருப்போம், அதே மாதிரி நிறைய காமெடி சூரிய பார்த்துருப்போம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா விடுதலையில் ஒரு போலீஸ் கேரக்டரில் நல்லா மிரட்டிருப்பாப்புல. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படத்தினுடைய சூரியும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேரக்டர் உள்வாங்கி டைரக்டருடைய ஒர்க்காக இருக்கட்டும், சூரியோட அந்த உணர்ந்து நடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சீனில் ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவோட போஸ்ட்டுக்காக எலெக்ஷன் மாதிரி ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அதில் சூரியோட டைலாக் எங்கள் அண்ணன் ஒரு நாயை கை காட்டி நிப்பாட்டினா கூட அந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சீன் ஒன்று வரும். அதில் எல்லாருமே சசிகுமார்லேருந்து மயம் கோபிலேருந்து எல்லாருமே அவனை திரும்பி பார்க்குற சீன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரும்போது நாயெல்லாம் பார்த்து குறைக்கும் சூரியன். அந்த சீனுடைய ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் பணத்துக்காக எல்லாருமே கொண்டுட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற இடமா இருக்கட்டும், நாய் மாரி இருந்து என்ன உன்ன மாரி மனுஷ மாரி ஆகிட்டே அப்படின்னு எமோஷனில் பேசுகிற இடமா இருக்கட்டும், சூரியோட ஆக்டிங் வேற லெவல். சசிகுமார் அவர் இன்னொரு பலன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய முன்ன படத்தில் நிறைய ஒரு கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம் சசிகுமாரை. இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் டைரக்டர் அமைச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது நண்பனுக்காக நான் உயிர் கொடுக்கும் தயார் அப்படின்ற இடத்துலையும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி யார் தவறு பண்ணாலும் தவறு தான் அப்படின்னு நண்பனையே எதிர்க்கிற சீனாக இருக்கட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக சொல்லலாம். இது நடுவில் சசிகுமார் மாரி ஒரு கேரக்டர், உன்னி முகுந்தன் மாரி ஒரு கேரக்டர் நடுவில் புலி மாதிரி பாஞ்சி பதுங்கி பாஞ்சி அப்படின்னு சொல்லி சூரியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மிரட்டி இருக்கிறது. இந்த மூணு பேருக்கு எப்படின்னா போட்டியில் நடிப்பில் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு ஒரு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா சமுத்திரகனி வருவார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டராக பண்ணியிருந்தாலுமே கூட லைவில்
ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு மினிஸ்டர் ஒரு பொறுப்பை ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒப்படைச்சா அது எப்படி வந்து ப்ராப்பராக முடிப்பாங்களோ அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சமுத்திரக்கனி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் வேறு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவார், ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உல்ட்டா பண்ணுவார், அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப லைவாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி. அதே மாதிரி பிரிகிடா பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நறுக்குன்னு நச்சுன்னு புரிஞ்சு பண்ணியிருக்காங்க. சிவாடா போலீஸ் ஸ்டேஷனில் சமுத்திரக்கனி காம்பினேஷனில் பேசுகிற டைலாக இருக்கட்டும், அடுத்த சீனில் வந்து சூரிய வந்து எமோஷனல் ஆகி என் பையனை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சட்டை பிடிச்சி உலுக்கி கேட்குற சீனாக இருக்கட்டும், ஒரு தாயா ரொம்ப அற்புதமான இயல்பான யதார்த்தமான நடிப்பில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ரேவதி சர்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சார்மிங்காக அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். சூரிக்கும் அவங்களுக்கும் நடக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைவாக ரெண்டு பேருமே வந்து கதாபாத்திரத்தை உள் உணர்ந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை வந்து இயக்குனர் வெற்றிமாறன் எழுதியிருக்காரு. அசுரன் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் ரொம்ப எமோஷனலாக அடுத்து என்ன நடக்க போகுது அந்த டென்ஷன்லாம் வந்து அதே மாதிரி இந்த கதையிலே வந்து அழகாக எழுதியிருக்காப்புல. அந்த கதையை வந்து புரிஞ்சுட்டு இயக்குனர் வந்து ஸ்க்ரீன் பிளே டைலாக்கு டைரக்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இதுக்கு அப்படியே வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து கேமராமேன் ஆர்தர் ஏ வில்சன். அவருடைய ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயில் திருவிழா சீன்ஸாக இருக்கட்டும், அந்த வில்லேஜ் கதையாக இருக்கட்டும், ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், கதைக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு சொல்லலாம். இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா கேமராமேன் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தா நாங்கள் சூப்பராக பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவருடைய பங்குக்கு ரொம்ப பிரமாதமான பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மெலோடி சாங்ஸும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. யுவன் வந்து ரொம்ப ஃபயரோட கம்பேக் ஆகிருக்காப்புல. ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா மகேஷ் மேத்யூ அவருடைய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமாக, அதாவது நம்ம ஒரு சூரிய வந்து பழைய சூர்யா காட்டாமல் புது சூர்யா, அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஆக்ஷன் பிளாக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அவங்களுடைய பஞ்சாக இருக்கட்டும், அதே மாதிரி எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதீப் இ ராகவ் அவருடைய கட்டிங்ஸு ஃபைட்டோட பஞ்சு ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணும்போது இவனோட பிஜிஎம்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். வேறு மாதிரி காட்டியிருக்காங்க சூரிய, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா டைரக்டர் எப்படி அந்த கதாபாத்திரத்தை வந்து டைலாக்ஸில் வந்து கொண்டு வந்தாரோ அந்த கதாபாத்திரம் மாறாமல் ஃபைட்லேயும் கொண்டு வரணுன்றது வந்து மிகப்பெரிய சவால் தான் ஃபைட் மாஸ்டருக்கு. அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ண, அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செமையாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த சூர்யா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், ஒரு எமோஷனாக இருக்கட்டும், பயங்கரமான வேரியேஷன் காட்டியிருக்காப்புல சூரி. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த படம் சூரியோட லைஃப்பில் ஒரு மைல்கல், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். சின்ன வயசுலேருந்தே உன்னி முகுந்தனும் சூரியன் வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் விசுவாசத்துக்கு பேர் போயிருந்தாலும் உன்னி முகுந்தன் வந்து தப்பு பண்ணும்போது சூரிய வந்து தட்டி கேட்கல. அது வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய மைனஸு, கொஞ்சம் லேகுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உன்னி முகுந்தன் எதை சொன்னாலும் செய்கிறாப்புல, அது ஒரு பாயிண்ட் வரையும் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும். செகண்ட் ஹாஃப் போக போக என்ன ஆகுதுன்னா சூரிய வந்து பெரிய ஹீரோ இல்லையா, அப்போது தன்னுடைய நண்பன் தனக்கு விசுவாசமாக இருக்கிறவன், நம்மளுக்கு சோறு போட்டுவன், நம்மளுக்கு பேர் வச்சவங்க, அந்த குடும்பத்துக்காக தான் உயிரே கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நண்பன் தப்பாக ரூட்டில் போகும்போது உன்னி முகுந்தனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு கூட வைக்கல. கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகாபாரதத்தில் கர்ணனுடைய கேரக்டர் என்னவோ அதை தான் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம்னு சொல்லிட்டு, அது வந்து வேற. பட் இந்த படத்தில் இன்னைக்கு கமர்ஷியல் படத்தில் சூரியக்கிட்ட அந்த நியாயமான கருத்துக்கள் வந்து ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு அது வந்து கேட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தோணுது. அதேமாரி சசிகுமாராக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், சூரியக்கிட்ட வந்துட்டு உன்னி முகுந்தன் வந்து தப்பான ரூட்டில் போகிறாப்புல, நீயும் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் செய்யாத, அது வந்து பாவம், அதெல்லாம் அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி சூரியக்கு புரிய வைக்கல யாருமே. அந்தமாரி ஒரு திரைக்கதை டிசைன் பண்ணாதும் கொஞ்சம் லேகாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே தொடர் ஆக்ஷன் பிளாக் வர்றது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு கட்டத்தில் வந்து தெலுங்கு படத்துலேருந்து உக்காண்டுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இப்போ நீங்கள் இதே மாதிரி அசுரனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் இருக்கும், ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயம் இருக்கும் கதையில். பட் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதில் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸ் அமைஞ்சிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் ஒரு பெரிய ஹிட் லிஸ்ட்டில் வந்துருக்க வேண்டிய படம். பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் லாஸ்ட்டில் தர்மம் வெல்லும், அந்த பாயிண்ட் தான் இயக்குனர் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்கள் மனசில் தோணுது, அது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக ஆடியன்ஸோடு போயிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு முறை படம் பாருங்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. முக்கியமாக சூரிக்காக இந்த படத்தை வந்து ஒரு முறை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு மனுஷன் தீயா பேயா நடிச்சிருக்காப்புல. அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க.
புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.